இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில பங்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி சொல்லியுமே வந்து அவரோட கட்சியில அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு வாங்குற அதாவது வாங்குற கட்சி கூட வந்து இன்னும் அவர்கிட்ட போய் வந்து சேரல. எதனால அவரே இப்ப துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு, நீ அவர்கிட்டயே கேட்கிற. அவருக்கு சொல்லுவார் பாரு, வழக்கமா சொல்லுவார். இல்லை இல்லை, நீ என்ன துண்டு போட்டுருக்க? எங்க துண்டு போட்டுருக்க? அந்த கட்சியில் தாவேக்கால நீங்கள் மட்டும் நான் திமுக மட்டும் என்ன கொஞ்சம் விட்டு பாருங்கள், எல்லாம் ஓடிடுவாங்க உங்ககிட்ட. நீங்கள் அதை விடாமல் எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கும் கப்பம் கட்டி மாதம் மாதம் எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏமா அவருக்கு எப்பயுமே வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறதுதான் மாப்பிள்ளைக்கு வேலை. அவர் எதையாவது பேசிட்டு எதையாவது வாங்கி கொட்டிக்கிட்டு இருப்பாரு. அவரை பொறுத்த மட்டும் எல்லாமே விளம்பரமா நினைக்கிற ஆளு யாரு? சீமான் தான். இப்ப இதை பத்தி பேசுனாருன்னா இப்ப இந்த ஊடகத்துல நீ கேட்கறீல்ல கேள்வி, இப்ப இதுக்கு நான் 2 பேசுவேன். இது மாதிரி ஐடிவிங்க அவர் சரியா சொல்றாரு. சீமானை வந்து நீங்க சாதாரண கேட்க ஒவ்வொரு கேள்வி செருப்படி கேள்வி. ஆகையினால அவங்க ஏதாவது தப்பா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக அமைச்சர் வந்து பக்குவமா பதில் சொல்றாரு. அதை வந்து சீமான் அவர்கள் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அது இதுன்னு சொன்னா சொல்லிட்டு போ. எங்களுக்கு என்ன நாய் குலைச்சா விடிய போகுது, இல்லை கோழி கூவி விடிய போதா? ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர் விஷயத்தில் திருமாவளவன் கண்டுக்கவே இல்லை, அமைதியாக கடந்து போயிட்டாரு. புரியுதுங்களா? அவங்கள அடிச்சு ஜெயிலில் சிறைப்படுத்தும் போதும் சரி, அவங்களை கொடுமைப்படுத்தும் போதும் சரி, இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசுறீங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சியில பங்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இப்படி சொல்லியுமே வந்து அவரோட கட்சியில அரை விழுக்காடு ஒரு விழுக்காடு அதாவது வாங்குற கட்சி கூட வந்து இன்னும் அவர்கிட்ட போய் வந்து சேரல. எதனால? அவரே இப்ப துண்டு போட்டுக்கிட்டு இருக்காரு, நீ அவர்கிட்டயே கேட்கிற. அவருக்கு சொல்லுவார் பாரு, வழக்கமா சொல்லுவார். இல்ல இல்ல, நீ என்ன துண்டு போட்டுருக்க? எங்க துண்டு போட்டுருக்க? இல்ல நீங்க ஏதோ அங்க தாவேக்கா போற மாதிரி ஏதோ பேச்சு வந்துச்சு, அது உண்மையா? ஏதாவது துண்டு போட்டிருக்கீங்களா? இல்லை, நீங்கள் கொஞ்சமாச்சும் நாங்கள்லாம் அரசியல் கொள்கை உறுதி உள்ள ஒரு நபர்கள். புரியுதுங்களா? நான் திமுக எதிர்க்கணுன்றதுக்காக நான் கூத்தாடி பின்னாடி ஓட தயார் இல்லாத ஆள். புரியுதுங்களா? அப்ப இவர் யாருங்க? இப்போ உங்க தம்பி யாருங்க? யாரு? சீமான். சீமான் வந்து கடந்த 15 ஆண்டுகளா களத்தில் நிற்கக்கூடிய ஒரு போராளி குணம் படைச்ச ஒரு நபர். அவர் என்ன படத்தில் நடிச்சாரு? ஏன் நடிக்கல? சில படங்களை சைடு ரோலில் நடிச்சிருக்கலாம். கதாநாயகனா பல படம் நடித்து உள்ள கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு உள்நாடு வெளிநாடு முதலீடு செஞ்சு வச்சிருக்காப்பலையா சீமானு. சில படங்களை எடுத்தார், இயக்குனராக இருந்தார், அவ்வளோதான். அதே நேரத்தில் களத்தில் 15 வருஷமா நிற்கிறாரு. சரி, இப்போ சமூக பிரச்சனைகளை தாவேக்கா கூட்டணி போகுதா இல்லையா? இல்லை தாவேக்கா உங்க கூட கூட்டணி வருதா இல்லையா? அதை மாத்திரம் அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. இல்ல, அது அந்த கேள்வி உங்களோட வருதா, நீங்க அவங்களோட போறீங்களா, இல்ல யார் யாரோட? இப்ப நான் இப்படி கேட்கணும், அந்த பொண்ணு கிட்ட வந்து எம்எல்ஏ கிட்ட லூஸ் தனமா ஏன் இப்படி பேசுறீங்க? அதே மாதிரி அண்ணன் கிட்ட இப்ப நான் கேட்க போறேன், லூஸ் தனமா ஏன்னா இப்படி பேசுறீங்க? என்ன லூஸ் தனமா? இல்ல, தாவேக்கா என் கூட கூப்பிட்டு நான் என்ன முதல்வர் தமிழ்நாடு முழுக்க வந்து வேட்பாளர் நிறுத்தி தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சியா இருந்து இல்லை, எந்த ஒரு சிறு 5 பைசா கட்சி தான், சமூக ரீதியான கட்சி எங்களுக்கு. புரியுதுங்களா? நாங்கள் வந்து திமுக மாரி அதிமுக மாரி இல்லை நாம் தமிழ் கட்சி மாரி நம்ம கட்சி இல்லை. எப்படி ஒரு மூட்டி வராது? அவங்க உங்கள் கூட சேருவாங்களா, நீங்கள் அவங்க கூட சேருவாங்களா? இது ரெண்டுமே பாருங்க. இதுதான் சொல்றது, லூஸ் தனமா பேசாதீங்க. ஏங்க உங்களுக்கு வெளியில இருக்கு, உங்களுக்கு தெரியலங்க உங்க மரியாதை எங்களுக்கு தெரியுதுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன பேசுறாங்க, அதாவது தாவேக்கா கூட வந்து நான் ஆரம்பத்தில் நான் அந்த விஷயத்தை பதிவு வச்சிட்டேன். ஒரு முஸ்லீம் பையன் கூட வாக்கு போட போறதில்லை. ஏன்னா அவர் திரைப்படங்களை முஸ்லீம்களை தீவிரவாதியை பயங்கரவாதியை சித்தரித்து திரைப்படங்களை எடுத்த ஒரு நாய் அந்த ஆள். என்னை பொறுத்தவரையும் அவனை மனுஷனாக நான் மதிக்கல, நாயாக தான் மதிக்கிறேன் நான். நீங்கள் ஏதாவது நினச்சிங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அது போன்ற நபர்கிட்ட நான் எப்படி போக முடியும்? சரி, நீங்க இல்ல, அவன் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும் இஸ்லாமிய சமூகத்துக்கிட்ட. நான் திரைப்படம் இஸ்லாமிய சமூகத்துக்கிட்ட வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். நான் திரைப்படங்கள் எடுக்கும்போது முஸ்லீம்களை தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக ரீதியா காட்டிட்டேன், அதுக்காக அந்த மக்கள் கிட்ட நான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லட்டும். அதன் பிறகு அண்ணன் கேட்டான்னா நான் பதில் சொல்லிக்குவேன். இல்ல அதனால மன்னிப்பு கேட்டுருவேன். நீ இப்ப சொல்லிட்டீங்கல்ல, இந்த ஆளு காதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. அவனுக்கு இருக்கிற ஆணவம் உலகத்துல எந்த அரசியல்வாதிக்கும் இல்லை, அவ்வளவு ஆணவம் பிடிச்சி அலையிறான். அப்படியா? சரி, உங்களுக்கு தான் இது. அவன் சீமான் கூட வந்து அவன் சேர்ந்துக்குப்பானா, இல்ல சீமான் தலைமை ஏத்துக்குப்பானா? யாரு? விஜய்.
இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போன கதைன்னு. அப்படியா? சீமானன் தலைமையும் அவர் ஏற்றுக்க மாட்டார், அவர் தலைமையும் சீமான் ஏற்றுக்க மாட்டார். ஓ சீமான் வந்து அதெல்லாம் லாடம் இல்லாத குதிரை ஓ விஜய் ஓ. எல்லாம். அது ரொம்ப நேரம் ஓடாது. ஓடாது. ம், புரியுதுங்களா? ம். சீமான் அப்படி இல்லை. அது கொள்கை உறுதியோட போறாப்புல. இன்னைக்குல நாளைக்கு வெல்லுவாப்புல. இதுதான் யதார்த்தம். ஓ அதனால தான் அந்த கட்சியில வேற யாருமே போய் ஜாயின் பண்ணாமலே உட்காந்துருக்காங்க. அந்த கட்சியில் தாவேக்கால. ஏன் நீங்கள் மட்டும் என்ன, திமுக மட்டும் என்ன, கொஞ்சம் விட்டு பாருங்க, எல்லாம் ஓடிடுவாங்க உங்ககிட்ட. நீங்கள் அதை விடாமல் எங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் எல்லாருக்கும் கப்பம் கட்டி மாதம் மாதம் எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்களே. கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன தேவையாவது செஞ்சு கொடுக்குறீங்க, விடுதலைக்கு என்ன தேவையாவது செஞ்சு கொடுக்குறீங்க, முஸ்லீம் அமைப்பு உங்கள்கிட்ட இருக்கிற முஸ்லீம் அமைப்புக்கு என்ன தேவையாவது செய்கிறீங்க. செய்யாமல் இருங்க, இன்னும் 2-3 மாதம் விட்டுடுங்க, கண்டுக்காமல் விடுங்க. ஒரு கட்சி திமுக கூட்டணியில் இருக்காது, எல்லாம் ஓடி போடுவானுங்க. ஏன்னா ஆளுங்கட்சி இல்லை, ஆளுங்கட்சி இத்தியாதி இத்தியாதி வேலைகள்லாம் நடக்குது. அப்படிங்கும்போது எல்லாம் அங்கே அண்டி பழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதனால தானே கம்யூனிஸ்ட் கட்சி பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி போராடாமல் இருக்குது, வேல்மா சிப்காடு பற்றி விஷயத்தை பற்றி போராடாமல் இருக்குது. சொல்லுங்கள், போராடாமல் அமைதியாக இருக்குது. ஏன் இப்போ இந்த துப்புரவு பணியாளர் விஷயத்துக்கு இப்போ விடுதலை சிறுத்தை எப்படி அவர் தான் நின்று இது வந்து திமுக அரசு மிகப்பெரிய துரோகம் செஞ்சதுன்னு சொல்கிறோம். பட் அவர் என்ன பண்ணுறாரு, அம்பேத்கர் கொள்கையை என்ன பேசி துப்புரவு பணியாக செய்யறதே தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இப்போ வண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த ஒருத்தர் வந்து எம்ஆர்கே எம்எல்ஏ எபினேசர் கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை வந்து எங்க பகுதிக்கு வரவே இல்லை, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன மெண்டல் மாதிரி பேசுற அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காரு. அந்த ஆடியோ இப்போ வந்து சமூக வலைத்தளத்துல ரொம்பவே பரவலா போயிட்டு இருக்கு. ஒரு எம்எல்ஏ இப்படி பேசியிருக்காரு, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எம்எல்ஏ தான் பேசுகிறாரா? ஏன் இவங்க எல்லாருமே திமுக காரங்களுக்கே அந்த நையாண்டி தானே. ஓசி பேஸில் தான் வந்தேன்னு சொல்லி பொன்முடி பேசலையா? இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இதை எப்படி பார்க்கறது இல்லை, அது அவங்க ரத்தத்தில் ஊறுனது, திமுக காரன் ரத்தத்தில் ஊறுனது. எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்காக அப்படின்ற மாதிரி ரொம்ப பகுத்தறிவாளர்களா, சமூக செயற்பாட்டாளர்களா, இப்படி எல்லா விஷமும் போடுவாங்க. ஆளுங்கட்சியாக மாறினாங்கன்னா ஒரே ஒரு வில்லன் விஷமாக போட்டு சுற்றுவாங்க. ஏன் சொன்னால் அதிகாரத்துக்கு வந்துடுறாங்களே, இங்கே யார் என்ன பண்ண முடியும்? இப்போ பாருங்கள், துப்புரவு பணியாளர் அடித்தான்னு சொல்கிறாங்க. அடுத்த நாளே பாருங்கள், துப்புரவு பணியாளர்கள் முதல்வருக்கு நன்றியா செட்டப் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் திமுகவில் தான் முடியும். இந்த மாதிரி உடனே முதல்வர் உட்காந்து துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லிட்டு ஒரு 4 பேரை உட்கார வச்சுட்டு பேசுகிறாரு பாருங்கள். ஏன் ஒரு மாதம் 15 நாளாக போராட்டினா அங்கே வந்து பேச முதல்வரால் முடியல. நடிகை வீட்டுக்கு ஓடுனீங்க, போனீங்களா இல்லையா? அங்கே உட்காந்து பேச முடியல. சரி, அதுக்கப்புறம் வந்து அவங்கள அப்புறப்படுத்தி அடித்து கிடிச்சு சோசியல் மீடியா உட்பட எல்லாம் பயங்கரமாக அவங்கள பற்றி பேசுகிற உடனே நீங்கள் என்ன வேஷம் போடுறீங்க? துப்புரவு பணியாளர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் முதல்வருக்கு நன்றி. யாரையோ 4 பேர், அதில் ஒரு ஆள் சவுக்கு சங்கர் வீட்டில் இது கழிவு நீரை ஊற்றின ஒரு நபரும் அதில் இருக்கான். முதல்வர் உட்கார வச்சு பேசுறதில்ல. இப்போ சவுக்கு சங்கர் ஏற்கனவே பல தடவை குற்றச்சாட்டு தொடர்ந்து திமுக தான் செஞ்சது, இவங்களும் அதை உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க. ஆமாம், நாங்கள் தான் செஞ்சது, சவுக்கு சங்கர் வீட்டில் கழிவு நீரை ஊட்டினது நாங்கள் தான்ன்றது முதல்வரே சொல்லிட்டாரு. ஒரு எம்எல்ஏ வந்து இப்படி பேசியிருக்காரு, இது வந்து நாகரிகமா நீ அவர்கிட்ட கேட்குறீங்களாமா? அவங்களுக்கு சர்வசாதாரணமா அது இது ஒரு அவங்க அப்படிதான் பேசிக்குவாங்க. இது என்னமா ஒரு லூஸ் தனமா கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னது பெரிய குற்றம். எப்படி லூஸ் தனமா இந்த மாதிரி எங்களுக்கு மகளிர் வரலன்னு சொன்னா ஏன் வரல, எதுக்கு வரல? அதெல்லாம் எங்களுக்கு வந்து சேரலன்னு சொல்றாங்க. அதெல்லாம் திட்டம் ஏன் வந்து சேரலைன்னா அதெல்லாம் சேரும். அதெல்லாம் போயிட்டு இருக்குங்கிறதுனால தான் அவர் அதை சொல்றாரு. இந்த அம்மாவுக்கு அன்னைக்கு பணம் வந்திருக்காது, உடனே அந்த அம்மா வந்து கேட்குது. அதை எங்கள் கட்சிக்காரவங்க தான் அந்த அம்மா கட்சிக்காரம்மா தான் கேட்டுச்சு. அதனால அவர் அந்த இதை இப்போ சொன்னார். அது வேற ஒன்றும் இல்லை, அது அறிவாலயம் வழியும் வந்துச்சு அந்த பஞ்சாயத்து. சரியா? அது கட்சிக்காரவங்கள அந்த மாதிரி கட்சிக்கார பிள்ளையா சொல்லியிருக்காரு. வேற ஒன்றும் ஏதோ ஒரு படத்தை சொல்லல, எங்களுக்குள்ள நாங்கள் திட்டிக்கும் பேசிக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க, எங்கள் கட்சியில் ஏமா நீ என்ன லூஸா ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு கேட்கறதுல என்ன தப்பா? இப்போ அந்த பொண்ணை நான் சொல்றது இல்லையா, இப்போ உங்களை நான் சொல்றது இல்லையா? இது ஒரு பெரிய மேட்ரா, ஜுஜிபி மேட்ரு. இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேளுடா கண்ணு. உனக்கு கேட்கறது கொஸ்டின் இல்லைன்னா எதை வேணாலும் கேட்பியா? இல்ல, இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. அதை தான் நான் தான் சொல்றேன். திமுக காரங்களுக்கு வந்து அதெல்லாம் பெருசா தெரியாது. மக்களை அவமானப்படுத்துறது, மக்களை கொடுமைப்படுத்துறது, மக்களை கேவலப்படுத்துறது, அரசு பயங்கரவாதம் ஏவுறது எதுவுமே இவங்களுக்கு பெருசா தெரியாது. இப்போ பாருங்க, 15 நாள் நான் போராட்டி இருக்குள்ள அடிச்சு
சேலை இழுத்து கையை உடைச்சி காலை உடைச்சி வாகனத்தை எப்படி தூக்கி எத்தனை பேருக்கு கால் ஒடிஞ்சிச்சு, கை ஒடிஞ்சு, வீடியோ பார்த்து ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காங்க. நீங்க வீடியோ பார்த்து எல்லாருமே வந்து தவறான செய்திகளை எல்லா வீடியோ நீங்க நீங்க பார்த்து உள்ள போயிடுவீங்க. அப்படி இருக்கும்போது அதுவே உங்களுக்கு பெருசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருசா அப்படிதான் தொடச்சு போட்டு போயிட்டு நாங்க இங்க பாருங்க, நாங்க நேர்மை உண்மை இது ரெண்டும் தான் பார்ப்போம். மற்றபடி எழுதியும் நாங்க கண்டுக்க மாட்டோம், அவ்வளவுதான். உண்மைக்கு புறம்பா பேசுற செய்திக்கு நாங்க ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? யோசிச்சு பாருங்க. இது இது சொன்னது உண்மைதான். ஆனா இது சாதாரணமா அவங்க கட்சியில அவங்க ஏரியால இருக்கக்கூடிய பிள்ளைகிட்ட சொல்றாரு. அதை எவனோ பக்கத்துல இருக்க நாய் வீடியோ எடுத்து அதை போட்டு விடுது. வீடியோ எடுத்து போடல, அது முதல் எம்எல்ஏவுடைய போன்ல இருந்து அந்த ஆடியோ போயிருக்கு. அப்படியா? ஏதோ ஒன்றும் அது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. மேயர் பிரியா அவர்களுக்கு சேகர் பாபு வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா அப்படின்னு வந்து சீமான் வந்து சொல்லியிருக்காரு. இத பத்தி உங்களோட கருத்து? ஏமா, அவருக்கு எப்பயுமே வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு பேசுறதுதான் மாப்பிள்ளைக்கு வேலை. அவர் எதையாவது பேசிட்டு எதையாவது வாங்கி கொட்டிக்கிட்டு இருப்பாரு. அவரை பொறுத்த மட்டிலும் எல்லாமே விளம்பரமா நினைக்கிற ஆளு யாரு? சீமான் தான். இப்ப இதை பத்தி பேசுனா இப்ப இந்த ஊடகத்துல நீ கேட்கறீல்ல கேள்வி, இப்ப இதுக்கு நான் 2 பேசுவேன். இது மாதிரி நான் சொல்றேன், மேயர் அவங்க தான் மாநகராட்சி சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர் பிரச்சனைக்கு எல்லாமே பேசணும். இவர் தான் முந்திரி கொட்ட முறை முந்திக்கிறாருன்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? அவர் அரசியல்வாதியா ஒரு பத்திரிகையாளர் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? சீமான் சொல்றது தானே கரெக்டு. இவர் என்ன சொல்ற? விளம்பர பிரியரான். விளம்பர பிரியர்னா அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவருக்கு உண்டான பாணியில அவர் பதில் சொல்றாரு. உண்மையா இல்லையா? மேயர் தானே பேசணும். நீங்க என்ன முந்திரி கொட்ட மாதிரி போய் உங்க வேலை என்ன? உங்க வேலை வந்து என்ன அமைச்சர்? அவரு அறநிலையத்துறை அமைச்சர். எந்தெந்த கோயிலோட யார் யார் யாட்டையை போட்டிருக்கா, எந்தெந்த கோயிலில் குடமுழுக்கு நடக்கிறதா, எந்தெந்த கோயிலில் யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கான்றதை ஆய்வு பண்ணுறது தான் உங்கள் வேலை. உங்களுக்கு மாநகராட்சியில் என்னங்க வேலை? மாநகராட்சி மேயர் இருக்கார், அப்படி இல்லைன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா? அப்படி இருக்கும்போது நீ வந்து முந்திரி கோட்டை மாதிரி பதில் சொல்லும்போது தான் சீமான் இந்த கேள்வி வைக்கிறாரு. இவர் விளம்பரத்துக்காக சொல்கிறாங்களா? அவர் சரியாக சொல்கிறாரு. சீமானை வந்து நீங்கள் சாதாரண வைங்க, ஒவ்வொரு கேள்வி செருப்படி கேள்விகள் தான், செருப்படி பதில் தான் சொல்லுவாங்க. ஒரு நடிகையுமே வந்து மேயர் பிரியாவை சொல்லியிருந்தாங்க, வராங்க செய்தி வாசிப்பாளர் மாதிரி வந்து விஷயம் என்னவோ அதை படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க, என்னன்னே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு விமர்சனத்தையுமே மத்தியில பாஜக அரசு எப்படி ஒரு ஜனாதிபதியா திரௌபதி முர்மு வச்சுட்டு பொம்மை மாதிரி வச்சிருக்காங்களோ அதே மாதிரி தான் இவங்க மேயரா வச்சிருக்காங்க. அவங்க சொந்தமா சுயமா சிந்திச்சு ஒரு முடிவு எடுக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இல்லை. இப்போ ஸ்டாலின் மேயரா இருக்கும்போது அப்படிதான் இருந்தாரா? மா சுப்பிரமணியன் மேயராக இருக்கும்போது இப்படி தான் இருந்தாரா? அப்போ இவங்கள வந்து ஒரு பொம்மை மாரி வச்சுருக்காங்க. சின்ன பிள்ளை, அது சின்ன வயசு பொண்ணு, அது இருந்தாலும் சீனியர் மோஸ்ட்டு அப்படின்றதுனால பயப்படுது. அது இவங்களும் வந்து என்னென்னா அதிகாரம் கொடுக்காம அவளை டம்மி போஸ்டர் டம்மி ஆக்கி வச்சுருக்காங்க. ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு பெண்மணிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படி வச்சுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இவங்க தான் அதிகாரம் செலுத்துகிறாங்க. ஏன் அந்த அதிகாரம் செலுத்துகிற? அது சீமான் தான் பதில் சொல்றது கரெக்டு. டப்பிங் ஆர்டிஸ்டா நீ ஏன்டா போய் முந்திரி கொட்ட மாதிரி அங்கே முந்தி அவங்ககிட்ட கேள்வி கேட்குறான், மேயர்கிட்ட தானே கேள்வி கேட்குறோம், மேயர் தானே பதில் சொல்லணும். துப்புரவு பணியாளர் விஷயம் வந்து மேயர் தானே முழு பொறுப்பு. இவர் அறநிலையத்துறை அமைச்சருக்கு என்ன பொறுப்பாங்க? இல்லையே. அப்படி இருக்கும்போது கேள்வி எழுப்பும்போது அப்போ சீமான் சொன்ன பதில் தான் கரெக்ட். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஏன்னா மேயர் அப்படின்றது அவங்க சும்மா பேருக்கு தான் இருக்காங்க, சும்மா ஒரு விளம்பரத்துக்காக பட்டியலின ஒரு பெண்ணுக்கு வந்து நாங்க மேயர் பதவி கொடுத்துருக்கோம்னு விளம்பரம் மட்டும் தான் காட்டுறீங்க, ஆனா பவர் வந்து அவங்க கிட்ட கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. இல்லைன்னு இவர் சொன்னாக்கா அது பவர் ஆயிடுமா? அந்த அம்மா தான் மேயரு, அவங்களுக்கு தான் எல்லாமே உரிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த பொண்ணு அந்த அம்மா வந்து சில ப்ரெஸ்ஸில் வந்து கேட்கக்கூடாத சில மாதிரி கிரிட்டிக்கல் கொஸ்டின்ஸை கேட்கும்போது அது என்ன இருந்தாலும் வயசு என்ன அனுபவம் கம்மி தானே அவங்களுக்கு. ஆகையினால அவங்க ஏதாவது தப்பாக பேசிடக்கூடாதேங்கிறதுக்காக அமைச்சர் வந்து பக்குவமாக பதில் சொல்கிறாரு. அதை வந்து சீமான் அவர்கள் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் அது இதுன்னு சொன்னால் சொல்லிட்டு போ, எங்களுக்கு என்ன நாய் குலைச்சா விடிய போகுது, இல்லை கோழி கூவி விடிய போதா? நாய் குலைச்சாலும் விடியாது, கோழி கூவினாலும் விடியாது, விடியறது விடியத்தான் போகுது. அதனால் எங்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, சரியா? அவர் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து நீ சொன்னாலும் சரி, இல்லை ஆர்டிஸ்ட்னு சொன்னாலும் சரி, எதை சொன்னாலும் சரி, சீமானுக்கு சரிதான், அவ்வளவுதான். என்ன இருக்கு? ஏன்னா எங்களுக்கு அது பழக்கமானது. அத ஆமையா, ஏன்னா நாங்க கொள்ளை அடிக்கிறோம். ஆமா, கொள்ளை அடிக்கிறவர் தான் கொள்ளை அடிக்கிறவர் தான் பங்கு வாங்கினாரு.
ஏனோ அநியாயம் பக்கம் மாதிரி பண்றோம், பேசுறீங்க. அக்கிரமம் பண்றோம், பட்டியலின மக்களை கொடுமைப்படுத்துறோம். அப்படி இருக்கும்போது நாங்க எவ்வளவுதான் துப்புனாலும் நாங்க தொடச்சிக்குவோம்ன்றாரு. அவர் பாணியில அவர் சொல்லிட்டாரு அண்ணன், ஆமா. அவ்வளவுதான் இல்ல முடிஞ்சிச்சு. நீங்க தான் அதுல பங்கு வாங்குனீங்களா கொள்ளையடிச்சதுல? நாங்க என்னமோ நாங்க கொள்ளையடிச்சோங்கிறீங்க, நீங்க என்னமோ பக்கத்துல கூட இருந்து கொள்ளையடிக்க வந்தது கொள்ளை அடிக்காமலே 5000 கோடி ஒரு பொது தேர்தலில் செலவு பண்ணீங்க. யார் அப்ப மட்டும் காசு? 10,000 கோடி செலவு பண்ணோம். இப்ப எல் முருகனும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி அண்ணன் கிட்ட கேளுங்க, இந்த கேள்வி கரெக்டா சொல்லுவார். ஏன்னா அவரு சில நேரங்கள்ல வந்து ஏம்மா, உண்மையை பேசிடுவார். எல் முருகன் வந்து கேட்குறாருன்னா அவங்க சொந்தக்காரவங்க தான் அந்த பாதிக்கப்பட்டவங்க. சரியா? எல் முருகனுடைய சொந்தக்காரவங்க. அதனால எல் முருகன் வந்து அதை இதுவரை வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சிக்கு எதுக்காவது சவுண்டு கொடுத்தாரா? இப்போ இதுக்கு மாத்திரம் பேசுறாருன்னா என்ன அர்த்தம்? நான் சொல்றேன், ஏன்னா எனக்கு எல் முருகன்ன்றது இல்லை, திருமாவளவனே வந்து என்ன சொல்றாரு அந்த மாநாட்டில் பேசும்போது, இதே மாரி வந்து துப்புரவு தொழிலாளர்கள் விஷயத்துல வந்து பணி நிரந்தரம் கோரி போராட்டம் செய்வது எனக்கோ தந்தை அம்பேத்கருக்கோ உடன்பாடு இல்லை. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கொள்கை. என்னது மீள வேண்டும் என்பது எங்களுடைய கொள்கை. அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அவமானமா நாங்கள் கருதுறோம் அப்படின்றாரு. அப்போ அதை மீளணும் அவமானம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ரிசர்வ் தொகுதி இருக்காங்க, எங்களுக்கு ரிசர்வ் தொகுதி வேணான்னு சொல்லி திருமாவளவன் சொல்லுவார். அதுவும் ஒரு அவமானமாக தானே. ரிசர்வ் தொகுதின்னா என்ன? தனி தொகுதின்னா பட்டியலின மக்கள் தலித் மக்கள் தான் நிக்கணும்னு இருக்கு. இவங்களை வந்து கல்வியில உயர்த்தணும், வேலை வாய்ப்புல அது ரிசர்வ் தொகுதின்னா அது ஒரு அவமானமா தானே பார்க்க முடியும். அப்போ அவமானம்னு சொன்னா எல்லாமே அவமானம். எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ வந்து என்ன சொன்னா, எங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட நாங்கள்லாம் எஸ்சி எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல திருமாவளவன் தயாரா இல்லை. நானும் சொல்றேன், ஒரு அரசுல வந்து ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்கள் வந்து அவங்க அந்த நிரந்தர பணி கோரியோ அவங்க வந்து தனியார் மயமாக்குவதை எதிர்த்தும் போராடுறாங்க. அதுக்கு நீங்க திமுகவுக்கு நேரடியாக மூட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாமே. நேரடியாக வந்து திமுக செய்யுது சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அதுக்கு ஏன் இப்படி சுற்றி வளைச்சி நாங்கள் வந்து கொள்கை ரீதியானவங்க, நாங்கள் வந்து அப்படியானவங்க, நாங்கள் இப்படியானவங்க, அதனால எங்களுக்கு இந்த துப்புரவு பணி என்பது ஏன் நாங்கள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறீங்க இல்லையா? நானும் சொல்கிறேன், அப்படின்னா எல்லாமே வேணான்னு சொல்லி விட்டுடணும். எது தனி தொகுதி வேண்டாம், ரிசர்வேஷன் வேண்டாம், எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் இருக்கு, எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்ல தயாரா? அப்போ அதெல்லாம் ஒரு அடையாளமாக தானே ஆகுது. பட்டியலின மக்களை அடையாளப்படுத்தப்படுறாங்களா இல்லையாமா? அப்போ அது எதுவுமே வேணாம். ஆனால் அது வேண்டான்னு சொல்லும்போது அப்போ இது வந்து என்னன்னா, நீங்க தான் செய்யணுன்றது இல்லை, யாருன்னா செய்யட்டும். பெரும்பான்மையான மக்கள் அது இருக்காங்க, அந்த மக்களுடைய உரிமைக்காக போராடுறாங்கன்னு போது அந்த சம்பந்தமா நீங்க பேசணுமே தவிர அதை வந்து நீங்க சரி இது இப்போ நீங்க பேசுற பேச்சு அங்க வந்து நின்றுட்டு நான் உங்க போராட்டத்தை ஆதரிக்க மாட்டேன், நீங்கள்லாம் பட்டியலின மக்கள், நீங்கள் காலங்காலமாக இந்த தொழிலாம் செய்யணுமா, இந்த தொழிலை விட்டு வாங்கன்னு சொல்லத்துக்கு திருமாவளவனால முடியுமா? அங்கே போராடிட்டு இருக்க மக்கள் மத்தியில் போய் நின்று பேசியிருக்கணுமா இல்லையா? பேச முடியுமா அவரால்? தமிழ்நாடு முழுக்க வந்து இதே மாதிரி அரசு துப்புரவு பணியாளர்கள் இதில் வந்து அரசு ஊழியர்களாக இருக்காங்க, அவங்களால இவங்க சொல்ல முடியுமா? அப்போ நீங்க திமுகவுக்கு ஆதரவா இருக்கணும்ன்றதுக்காக, ஏன்னா அந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் திருமாவளவன் கண்டுக்கவே இல்லை, அமைதியாக கடந்து போயிட்டாரு. புரியுதுங்களா? அவங்கள அடிச்சு ஜெயில சிறைப்படுத்தும் போதும் சரி, அவங்களை கொடுமைப்படுத்தும் போதும் சரி, இந்த மாதிரி பொய்யெல்லாம் பேசுறீங்க. அடிச்சவங்க சிறைப்படுத்தணும், யாரை ரிமாண்ட் பண்ணணும், அடிச்சு இழுத்துட்டு போகணும். சரி, நேற்று கூட மதுரையில அடிச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க, ஆமா. அப்ப இதுதான் பாஜக என்ன பண்ணுது, எல் முருகன் தனக்கு சாதகமான அரசியலா பயன்படுத்துறாரு. அதனால திருமாவளவன் வந்து முழுக்க திமுகவினுடைய ஆதரவு அண்ணனோட அதிகமா முட்டு கொடுக்குறாரு. அவ்வளவுதான் பார்க்க முடியும். அவரால் முடியாது ஒண்ணு அது மீறினா. ஏன்னா இன்னைக்கு அந்த கட்சியில முக்கால்வாசி பேர் திமுக அடிமையாகி மாறிட்டான். திமுக அப்படி கொடுத்து வச்சிருக்கு. ஒரு திமுக எதிர்த்து பேசினார்னா அவர் கட்சியை வந்து குலைச்சிடுவாங்க, கட்சியை 2 ஆக்கிடுவாங்க 3 ஆக்கிடுவாங்கன்ட்டு ஒரு பயம் இருக்கலாம். அதனால இப்படி திருமாவளவன் அண்ணன் பேசுறாரான்றது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் வச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.